யானை பிளிர்றத பயத்தோட தமிழ் பாக்குறாங்க. தமிழ் சொல்றாங்க, எங்க மாமாவை உயிரோட காப்பாத்தணும், என்னை விட்டுரு கடவுளேன்னு கும்பிடுறாங்க அந்த யானைய பார்த்து. சேது தமிழோட சத்தத்தை கேட்டு ஓடியாராரு. அப்ப தமிழும் யானையும் பக்கத்துல பக்கத்துல நிக்கிறத பாக்குறாரு. சேது நெருப்பு பந்தத்தோட யானைய பயமுறுத்துறாரு. நெருப்பையும் பக்கத்துல கொளுத்தி விட்டுறாரு. அந்த யானை அசையாம நிக்குது. அப்ப சேது தமிழ கூட்டிக்கிட்டு ஓடி போறாரு அந்த காட்டை விட்டு. ராஜாங்கம் சொல்றாரு போலீஸ்காரங்க கிட்ட, எனக்கு என்னமோ சரியா படல, நானே காட்டுக்குள்ள போய் என் பையனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் போறாரு. இப்ப சேதுவும் தமிழும் வர்றாங்க. ராஜாங்கம் கேக்குறாரு, ஐயா சேது, உனக்கு ஒன்னும் ஆகலையேப்பா. அந்த வயசானவங்க சொல்றாங்க, காட்டுல மந்திரப்பூவை பாத்தீங்கல்ல, அந்த மந்திரப்பூவை நினைச்சுக்கிட்டு மண் விளக்குல விளக்கேத்தியா, நல்லா எரிஞ்சிச்சுன்னா உன் அம்மாவே உன்னோட பொண்டாட்டி வகுத்துல வந்து பொறப்பாயா அப்படின்னு அந்த வயசானவங்க சேது கிட்ட சொல்றாங்க. இத எல்லாரும் கேக்குறாங்க. சேதுவும் விளக்கேத்தி வைக்கிறாரு. நல்லா எரியுது. இத பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தமிழ் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, நான் தான் கர்ப்பமாவே இல்லையே, அப்புறம் எப்படி இந்த விளக்கு இப்படி எரியுது அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க.